பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சியான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். வாக்கு தத்தத்தை இந்த காலை வேளையில் அன்பு தேவ ஜனத்துக்கு கர்த்தர் கொடுக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். வாக்குத்தத்த வார்த்தை. என்ன வார்த்தை கொடுக்கிறாரு? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, ரெண்டாவது உன் சத்துருக்களை விலக்கி. இதை செய்கிற கர்த்தர் எங்க இருக்கிறாரா? உன் நடுவில் இருக்கிற கர்த்தர். உன் நடுவில் இருக்கிற கர்த்தர். அதனால நீ தீங்கை காணாதிருப்பாய். உன் ஆக்கினைகளை அகற்றுகிற கர்த்தர், உன் சத்துருக்களை விலக்கின கர்த்தர், உன் நடுவில் இருக்கிற கர்த்தர். அதனால நீ தீங்கை காணாதிருப்பாய். அன்பு தேவஜனமே, உன் நடுவில் இருக்கிற கர்த்தர் தீங்கு உன்னை அணுகாதபடிக்கு உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நம் ஆண்டவர் யாரு? ஆக்கினைகளை அகற்றுகிற தேவன், நியாய தீர்ப்புகளை அகற்றுகிற தேவன், நியாய தீர்ப்பை நீக்கி விடுகிற தேவன், தண்டனை நீக்கி விடுகிற தேவன், தண்டனை தீர்ப்பை நீக்கி விடுகிற தேவன், சத்துருக்களை விளக்குகிற தேவன், பகைவரின் கிரியைகளுக்கு நம்மளை விளக்குகிற தேவன், தண்டனைக்கு நம்மளை விளக்குகிற தேவன், பகைவரின் கிரியைகளுக்கு நம்மளை விளக்குகிற தேவன், பகைவரின் உறுதியான கோபுரங்களை அப்புறப்படுத்துகிற அவர் தந்திர திட்டங்களை நாச மோசங்களை அழிக்கிற தேவன் எங்க இருக்கிறாரு? நம் நடுவில் இருக்கிறார். நம் நடுவில் இருக்கிறார். இந்த நாள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் எங்க இருக்கிறாரா? உன் நடுவில் இருக்கிறார். சொல்லுங்க, நீங்களும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். அவர் எனக்காக செய்ய போகிற காரியங்களை இந்த நாள் நமக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? இப்போ இந்த வார்த்தைகள் எப்படியாப்பட்ட வார்த்தைகள்? தேவனுடைய அன்பையும் அவர்களை பாதுகாக்கிற வல்லமையும் காட்டுகிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தர் இந்த நாள் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய அன்பு தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிற வல்லமை காட்டுகிற தேவன், தம்முடைய ஜனங்களை நேசிக்கிற அன்பையும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்குற அந்த தெய்வீக பாதுகாப்பையும் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நமக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் கொடுக்குற ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எங்கே இருக்கிறார்? என் நடுவில் இருக்கிறவர். அதனால்தான் ஏசாயால வாசிக்கும் போது அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சீயோனில் வாசமாக இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரு. சீயோனில் வாசமாக இருக்கிறவளே, நீங்கள் எங்கே இருந்தாலும் அன்பு தேவஜனமே நீ சத்தமிட்டு கெம்பீரு. ஏன்? இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். இந்த இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் எப்படி இருக்கிறார்? அவர் பெரியவராக இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அன்பு தேவஜனமே, நீங்களும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். நம்ம நடுவில் இருக்கிற கர்த்தர் அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் அண்ட சராசரங்களையும் ஆளுகிற தேவன். யோனாலையும் பெரியவர், சாலமோனின் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். நம் நடுவில் இருக்கிற கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற கர்த்தர். அவருடைய சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாமே தாழ்த்தினவர். கடைசி சொட்டு ரத்தத்தை உங்களுக்காய் எனக்காய் கொடுத்த கர்த்தர். அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர். இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். நம்ம மதில் இருக்கிற கர்த்தர், நம்மளோட வாசம் பண்ணுகிற கர்த்தர். அவர் சொல்றார், அக்கினி மதிலாக இருந்து வேலி அடைக்கிற கர்த்தர். அதை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து வேலி அடிக்கிற கர்த்தர். உங்களை என்னையும் சுற்றி அக்கினி மதிலாக இருந்து வேலி அடைக்கிற கர்த்தர் நம்ம மதில் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் இல்லைங்க. உங்களுக்காய் எனக்காய் அசாதாரணமான காரியங்களை செய்தவர், கிரியைகளை செய்தவர் அவர். அவர் நம்ம நடுவில் இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். நம் மதில வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவராக இருக்கிறார். உங்களை என்னையும் அக்கினி மதிலாக இருந்து சுற்றி வேலி அடிக்கிற கர்த்தர் அவர் பெரியவராக இருக்கிறார். அன்பு தேவஜனமே, அதனால் நீங்களும் நானும் தீங்கை காணாதிருப்போம். இன்றைக்கும் வீட்டுக்கு நமக்கு ஒரு வீடு கட்டுகிறாங்க. அந்த வீடு கட்டுமான காரியங்கள் எல்லாம் முடிஞ்சவொன்னே அந்த வீடு பிரதிஷ்டை பண்ணும்போது வன்கண் ஆவிகள், பொல்லாத காரியங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை அணுகாதபடிக்கு, தீய செயல்கள் நேரிடாதபடிக்கு இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறியாத சில ஜனங்கள் அதுக்கு உண்டான காரியங்களை செய்கிறதுண்டு, பரிகாரங்களை செய்கிறதுண்டு. வீட்டை சுற்றி சில தகடுகளை எழுதி வீட்டுக்கு முன்பாக மாட்டி வைக்கிறது உண்டு. பரிகாரங்களை செய்யும்படி பரிகார கற்கங்களை வீட்டுக்கு முன்பாக கட்டுகிறது உண்டு. வேப்பிலை, அந்த மாதிரி சில மந்திரங்கள், எலுமிச்சம்பழம், தாயத்துகள், இப்படியா கயிறுகள், அநேக காரியங்களை செய்கிறது உண்டு. வீட்டை சுற்றி புதைக்கிறது உண்டு. யார் என்ன சொல்கிறாங்களோ அந்தந்த காரியங்களை செய்கிறது உண்டு. எதுக்காக? இந்த குடும்பத்துக்கு, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு இப்படியாப்பட்ட காரியங்களை செய்கிறது உண்டு.
ஆனால் வேதம் சொல்லப்பட்டிருக்கு, இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை, நீ தீங்கை காணாதிருப்பாய். நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாக்கிற தேவன். நீங்களை நான் ஆராதிக்கிற தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிஞ்சு கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சு கொண்டோமானா நம்ம எந்த காரியங்களுக்கும், எந்த கிரியைகளுக்கும், எந்த வல்லமைகளுக்கும், எந்த மனுஷனுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. சங்கீதம் 121 சொல்லப்பட்டிருக்கும்படி கர்த்தர் எல்லா தீங்கைக்கு விலக்கி பாதுகாப்பார். அவர் என் போக்கை என் வரத்தை மீது முதற்கொண்டு என்றென்றைக்கு காப்பார். அவர் என் ஆத்துமாவை காக்கிறவர். வேதம் பாருங்க, அந்த 2 வசனத்தை சொல்லு. அவரா எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கை உன் வரத்தை மீது முதற்கொண்டு இன்றைக்கு காக்கிற கர்த்தர். அவர் யாரு? காப்பாற்றுகிற கர்த்தர், பாதுகாக்கிற கர்த்தர். அன்பு தேவ ஜனமே, அவரால் அன்றி பூமியில் உங்களை என்னை பாதுகாக்க ஒருவராலும் கூடாது, ஒருவராலும் முடியாதுங்க. அதுதாங்க உண்மை, அதுதான் சத்தியம், அதுதாங்க நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மாந்திரிகர்கள் எழும்பட்டும், எந்த வல்லமைகள் விரோதமாக எழும்பட்டும், கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, இனி உங்களுக்கு இனி எந்த தீங்கும் காணாதிருப்பாய், எத்தீங்கும் காணாதிருப்பாய். அன்பு தேவ ஜனமே, நீங்கள் பயப்படக்கூடாது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் மத்தியில் இருக்கிறார், என் நடுவில் இருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் என் மத்தியில் இருக்கிறார், என் நடுவில் வாசம் பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர், என் நடுவில் இருக்கிறவர் பெரியவர், என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து வேலி அடிக்கிறவர் பெரியவர். எது குறித்து நான் பயப்பட மாட்டேன். எனக்கு இந்த ஜனங்கள் அதை செஞ்சுட்டாங்க, அந்த ஜனங்கள் இதை செஞ்சுட்டாங்க, எனக்கு விரோதமாக மாந்திரிகம் செஞ்சுட்டாங்க, பில்லி சூனிய செய்வன, ஏவல்கள், அசுத்தாவிகள், கிரியைகள் ஏவி விட்டு இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுட்டாங்க. நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்கள் நடுவில் இருக்கிறீர், நீர் பெரியவராக இருக்கிறீர், உங்கள் அன்பை எனக்கு கொடுத்துருக்கிறீர். ஆண்டவரே, என்ன என் ஜீவனாலெல்லாம் என்னை பாதுகாத்து வழி நடத்துகிற கர்த்தர் நீர் தான் ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தையின்படி தீங்கும் என்னை அணுகாத ஆண்டவரே. நான் தீங்கை காணாதிருப்பேன். உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படி இனி எந்த தீங்கை நான் காணாதிருப்பேன். ஹல்லேலூயா. என்னை பாதுகாக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கும்போது தீங்கு என்னை அணுகாதுங்க, தீங்கு என்னை அணுகாது. துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. நாகூம்ல வாசிக்கும் போது, துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, முழுவதும் சங்கரிக்கப்பட்டபடியால் நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. மகனே மகளே, நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. துஷ்டனை சங்கரித்த கர்த்தர் அவர். துஷ்ட கிரியைகளை சங்கரித்த கர்த்தர், துஷ்ட வல்லமைகளை சங்கரிக்கிற கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாய தீர்ப்புகளை, தண்டனைகளை அகற்றிவிட்ட கர்த்தர் அவர். எதிரிகளை விலக்கின கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படி, பராமரிக்கும்படி இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, அன்பு தேவ ஜனமே, நீங்கள் பயப்படுகிற காரியம் உனக்கு நேரிடாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நேரிடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வல்லமைகள் எழும்பட்டும், எப்படிப்பட்ட வல்லமையான மனிதர்கள் எழும்பட்டும், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, இனி தீங்கை காணாதிருப்பாய். அன்பு தேவஜனமே, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாபேசின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பதிலை கொடுப்பாரானால், இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு பெரியது. அன்பு தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு பெரியது. அவர் உங்களுக்கு தன் ஜனங்களை நேசிக்கிற நேசம் பெரியது. அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு பெரியது. அன்பு தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவை அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடித்த கர்த்தர், இரட்டத்தனையாய் திரும்ப கொடுத்த கர்த்தர் அவர். எலிசாவின் வேலைக்காரருடைய கண்களை திறந்த கர்த்தர். அவர்களோடு இருக்கிறவர் காட்டில நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், அதிகம் என்பதை காண்பித்த கர்த்தர் அவர் பெரியவராக இருக்கிறார். இனி எத்தீங்கு காணாதிருப்பாயாக, எத்தீங்கு காணாதிருப்பீர்களாக. பயப்படாதீங்க. உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி. அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தைகள்ப்பா தம்முடைய ஜனங்களுடைய எண்ணங்கள் ஆளுக செய்யட்டும், நினைவுகள் ஆளுக செய்யட்டும், குடும்பத்தை ஆளுக செய்யட்டும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களை கர்த்தர் ஆளுக செய்யுங்க. அவர்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை நீர் ஆளுகை எடுமையா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய உலாவுதல் குடும்பத்தில் வெளிப்படட்டும்பா. பிள்ளைகளுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் உலாவுதல் உண்டாகட்டும். ஆவியானவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற பயன்படுத்துகிற காரியம் அல்ல கழிக்கிற எல்லா வல்லமின் கிரியைகள் முறிக்கப்படட்டு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால. அப்பா, விடுதலை நாயகன் கடந்து வருவீராக. பொல்லாத வல்லமைகளிலிருந்து தம்முடைய தேவனுடைய விடுதலை கடந்து வரட்டும்.
நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலை கடந்து வரட்ட குடும்பங்கள் இல்லப்பா. நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா, நன்றிகளை செலுத்துகிறோம். இனம் புரியாத பயங்கள் திகழ்களிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுப்பீராக செபிக்கிறோம்ப்பா. நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக செபிக்கிறோம்ப்பா. எல்லா வல்லமையின் கிரியைகள் நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக செபிக்கிறோம்ப்பா. கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்பு தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக செபிக்கிறோம்ப்பா. நம்முடைய வல்லமுள்ள கரம் பிள்ளைகளை மீட்டெடுக்குமே அதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. நம்முடைய மீட்பின் கரம் பிள்ளைகளை மீட்டெடுத்தமாக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நன்றிகளை செலுத்துறோம். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீரப்பா. பிள்ளைகளோட ஆத்துமாவை காப்பீர். போக்கியும் வரத்தை இது முதற்கொன்று என்றைக்கு காக்கிற கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டமைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அன்பு தேவஜனமே, பயப்படாதிருங்க. கர்த்தர் இன்றைக்கு கொடுக்குற, நீங்கள் பேரழிவுக்கு அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தையின்படி நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு உண்டு. எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்த கர்த்தர் உங்களோடு கூட உண்டு. God bless you. Have a blessed day.